அன்புள்ள இறை அடியார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. என்ன, இந்த புரட்டாசி மாதமானது இன்று மதியம் முடிந்து ஐப்பசி மாதம் துலா மாதமானது ஆரம்பமாக இருக்கிறது. இன்றே துலா மாத தர்ப்பணத்தை செய்வது மிக விசேஷம். நாளை காலையும் செய்வது 2 மடங்கு நல்ல பலன்களை தரும். ஆகையினால் மதியானம்தான் வருகிறது. ஆங்கில மாத பிறப்பு படி நாம் பார்க்கும் பொழுது நாளை என்று சொல்வார்கள். நமக்கு தமிழ் மாத பிறப்பு படி இன்று துலா மாதம் சூரியன் துலாத்தில் வருகின்ற நேரம். அந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்வதே மிக விசேஷம். ஆகையினால் சங்கல்பத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். அவரவர்கள் குல வழக்கப்படி தர்ப்பணத்துக்கு தேவையான உபகரணங்களாகிய பித்தளை மற்றும் செம்பு தாம்பாளம், தர்பை சட்டம், புக்கணம், 3 தர்பை கூடிய பவித்திரம், ஆண்கள் கருப்பு எள், பெண்கள் வெள்ளை எள், கையில் பஞ்சாங்கம், மணப்பலகை, சொம்பில் நல்ல தீர்த்தம், கங்கை, காவிரி, இப்படி புண்ணிய தீர்த்தங்கள் மற்றும் துளசி வில்லத்தை சேர்த்து கொண்டு ஒரு இரட்டை அகல் தீபத்தை சாட்சியாக வைத்தும் தர்ப்பணம் செய்யலாம். எல்லாவற்றிலும் கவனமும் பாதுகாப்பும் தேவை. இன்று காவேரி ஸ்நானம் ஆரம்பிக்கலாம். இன்றிலிருந்து கார்த்திகை முதல் தேதி வரை துலா ஸ்நானமானது ஆரம்பமாகிறது. ஆலய வழக்கங்கள் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தது போல் மாறும். அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவார்கள். காரணம், அதுதான் அவர்களுடைய ஆலய வழக்கம், வழிமுறை. ஆகையினால் இன்று மாத பிறப்பு தர்ப்பணம் செய்கின்றவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் ஆச்சமனம் செய்துவிட்டு அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா என்று சொல்லுங்கள். இடுக்கு பிள்ளை சேர்த்துங்க. தலையிலே நிதானமாக 5 முறை குட்டிக் கொள்ளுங்கள். ஓம் சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வவிக்ன உபசாந்தையே. வைணவர்கள் ஐயங்கார் அறிவோம் தத்தது ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தகா என்று ஆரம்பிப்பார்கள். ஸ்ரீமான் வேங்கடநாதார்யா கவிதார்ய கேசரி வேதாந்தாச்சாரியோ வர்யோமி சன்னிதத்தாம் சதாகிருதி ஹிருப்யா தத்குருப்பிய நமோ வாக்கமதீமகே புரணீமகே ச தத்ராத்ரோ தம்பதி ஜெகதாம்பதி சுசேஷபூதேன இப்படி சொல்ல வேண்டும். இப்படி சொல்லிவிட்டு அறிவோம் தத்தது ஸ்ரீ கோவிந்த சங்கல்பத்துக்கு இடது கையை வலது தொடை மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இடுக்கப்பிள்ளை வைத்துக்கொள். அறிவோம் தத்தது ஸ்ரீ கோவிந்த 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 கோவிந்தகா அஸ்ய ஸ்ரீ பகவதா மகாபுருஷஸ்ய விஷ்ணுராஜ்ஞாம் பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீயபரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அட்டாபிகம் சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே. உதாரணமாக நாம் தமிழ்நாட்டில் பிருந்தாரண்ய கஷேத்திரே சித்தபாவ நாசினி தீரே கைவரணி புஷ்கர தீரே, இப்படி பல ஆலயங்களுடைய ஊருடைய பெயர்களை சேர்த்துக்கிறோம். ஆடகட்சேத்திரே மேரோகோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிகே பிரபவாதீனாம் சட்யாக சம்பஸ்வராணாம் மத்தியே இதானி மங்களகர விஸ்வாவசு நாம சம்பஸ்வரே தக்ஷிணாயினே வருஷருதோ கன்யாமாசே கிருஷ்ணபக்ஷே ஏகாதசியாம் சுபதிதோ வாசரः பிருகுவாசர யுக்தாயாம் சுப்ரநாம யோக யுக்தாயாம் பாலவ கரண உபரி தைத்துளை கரண யுக்தாயாம் மகாநக்ஷத்திர சம்யுக்தாயாம் சுபநட்சத்திர சுபயோக சுபகரண. இப்போ பாருங்க, சங்கல்பம் மாறப்போகுது. மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரத்யர்த்தம் அத்ய பூர்வோக்த சங்கல்பத பிரகாரேன விஸ்வாவசு நாம சம்பத்சரே தட்சிணாயினே சரத்ருதௌ துலாமாசே கிருஷ்ணபக்ஷே துவாதஸ்யாம் சுபதிதௌ வாசரः
பிருகு வாசர யுக்தாயாம், யோகம் அதே தான் வரும். சுப்ரநாம யோக யுக்தாயாம் தைத்துளை கரண யுக்தாயாம் மகா நட்சத்திர உபரி பூர்வ பல்குனி நட்சத்திர சம்யுக்தாயாம் சுபநட்சத்திர சுபயோக சுபகரண ஏவங்குண சகல விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் ஏகாதசியாம் உபரி துவாதசியாம் புண்ணியதிதௌ பிராச்சீனாவிதம் ஸ்ரீ பகவதாக்யா ஸ்ரீமன்னாராயண பிரீத்தியர்த்தம். அவரவர்கள் கோத்திரத்தை சொல்லவும். உதாரணமாக பாரத்வாஜ கோத்திரம், கௌசிய கோத்திரம், வாதுல கோத்திரம் என்று இருக்கிறதோ இல்லையோ. கோத்ரானாம் அப்பா பேர் சொல்லுங்கோ, தாத்தா பேர் சொல்லுங்கோ, கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ. வசு ருத்ர ஆதித்ய சுரூப அஸ்மது மமேன்னு சொல்லுங்க. பிதிரு பிதாமக பிரபிதாமகானாம் அதே கோத்திரம். பாரத்வாஜ கோத்ராயா அம்மா பேர், அப்பாவோட அம்மா பேர், அப்பாவோட பாட்டி பேர். வசுருத்ர ஆதித்ய சுரூப மமேன்னு சொல்லுங்க. மாதுகு பிதாமகி பிரபிதாமகினாம் அம்மாவுடைய கோத்திரம். உதாரணமாக கௌண்டில்ய கோத்திரம். கௌண்டில்ய கோத்திரானாம் அம்மாவோட அப்பா, அம்மாவுடைய தாத்தா, அம்மாவுடைய கொள்ளு தாத்தா. வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூப சபத்னீக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் தத்தது கோத்ராணாம் தத்தது ஷர்மணः வசு வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ருணாம் அக்ஷய்ய திருப்தியத்தம் துலா ரவி சங்கரமண புண்ணியகால தர்சஸ்ரார்த்த பிரதிநிதி தில தர்ப்பண ரூபேன அத்திய கரிஷே. பூனல் உள்ளவங்க வலம் போட்டுண்டு எடுக்கு பிள்ளை தெற்கு போடுங்கோ, கையை தொடச்சிக்கோ. மறுபடியும் பிராச்சீனாவீதம் செய்து கொண்டு அவரவர்கள் பித்திருக்கள் பெயரை சொல்லி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உதாரணமாக பாரத்வாஜ கோத்ரானாம் அப்பா பேரை சொல்லுங்கோ, வசுரூபான் மமேன்னு சொல்லு, பிதிருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அதே மாதிரி பாரத்வாஜ் அப்படியே 3 தடவை சொல்லுங்கோ. கடைசியில் எல்லா விதமான காருண்ய தர்ப்பணம், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், இப்படி நமது வீட்டில் வளர்த்த எத்தனையோ கால்நடைகள் ஜீவராசிகளுக்காக தத்தது கோத்ரானாம் தத்தது சர்மானாம் வசு வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ரேன ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணாம் வசு வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ரேன ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தது கோத்ராணாம் தத்தது சர்மாணாம் வசு வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ரேன ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் ஹிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயமே அஸ்மத் சமஸ்த காருண்ய பிதிரு திருப்பியத திருப்பியத திருப்பியத. இந்த காருண்ய தர்ப்பணத்தை தமிழில் சொல்லுங்கள், தமிழ் வேண்டும் என்று நினைப்பவர்கள். நீத்தார் நெடுங்கோளம் நின்ற வழி நீள்தாயம் ஏத்தார் எங்கோளம் எம்புலத்தார் எம்பூரம் காத்தார் காரணத்தார் கரமேவி எழ்புலமே கூத்தார் கூடப்பெருமாள் கொண்டாங்கே ஏகிடவே மூத்தார் முதம்பேதம் முற்றாய் மலர்ந்திடவே பூத்தார் புனல் எம்பும் பூமறையாய் பூனட்டும் காருண்ய ஆருண்ய கற்பூர தர்ப்பணமே காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே திருப்பியத திருப்பியத திருப்பியத. நாளை சனிக்கிழமை புதிய எவர் சில்வர் டம்ளரிலே நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ₹1 நாணயத்தை விட்டு சூரியனை நினைத்து கொண்டு அதில் விடுங்கள். நாளைக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுப்பதும், நாளைக்கு மதியம் குரு பகவான் ஏன்
மாலை 7 மணி அளவிலே 7:40 அளவிலே கடகராசியிலே அதிச்சாரம் பெற்று உச்சம் பெறுகின்ற அற்புதமான நல்ல நாள். ஆண்டியையும் அரசனாக்குகின்ற நல்ல நாள். நாளைக்கு நீங்கள் செய்கின்ற எண்ணெய் தானம், அந்த இரும்புக்கு பதிலாக எவர் சில்வர் கொடுப்பது ஏழைகளின் மனதை குளிர வைக்கும். முடிந்தால் சீயக்காய், கங்காஜலம் இவையெல்லாம் சேர்த்து கொடுப்பதும், குறைந்த அளவிற்கு இனிப்பு காரங்களை சேர்த்து கொடுப்பதும் அளவற்ற நல்ல பலன்களை கொடுக்கின்ற அற்புதமான துலா மாதமானது. அதாவது எது நினைத்தோமோ அது நல்ல விதமாக நடப்பதற்கு உதவி புரியும் அற்புதமான நல்ல நாள். எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா.